الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حميم تنزيل الكتاب من الله العزيز العليم غافر الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول لا إله إلا هو إليه المصير. وقال أيضا قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم الصوم جنة. وقال صلى الله عليه وسلم أيضا كل عمل ابن آدم له إلا الصوم أو إلا الصيام فإنه لي وأنا أجزي به. وقال صلى الله عليه وسلم أيضا من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைத்துமா குன்தும். ஹிஜ்ரி 1446 ஆண்டின் ரமலான் மாதத்தின் முதலாவது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். சுவர்க்க வாசல்களை திறந்து நரக வாசல்களை மூடி ஷைத்தான்களுக்கு விலங்கிட்டு நோன்பாளியுடைய வாயின் துரு வாடையை கூட கஸ்தூரியை விட மனமாக ஆக்கி விசேஷமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆவுடைய பாக்கியத்தை தந்து மலக்குமாரை நோன்பாளியுடைய துஆவுக்கும் இஸ்திக்ஃபாருக்கும் நியமித்து சுவர்க்கத்துக்கு தன்னை அலங்கரித்துக் கொள்ளுமாறு விசேட கட்டளையும் கொடுத்து, நோன்பாளிக்கு முன்னால் யாராவது சாப்பிட்டால் சாப்பிட்டு முடிக்கும் வரைக்கும் அந்த பசியை பொறுத்து கொண்டிருந்தவருக்கு விசேடமான மலக்குடைய துஆவையும் ஏற்பாடு செய்து, அதே போன்று நோன்பாளிக்கு என்ன கூலி என்பதை மறைமுகமாக வைத்து, அதை ஒரு மறுமையிலே அல்லாஹ் கொடுக்கும் வரைக்கும் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு மகத்துவமான மாண்புமிகு ஒரு கூலியையும் அல்லாஹ் மறைத்து வைத்து, நோன்பாளிக்கு நன்மையான காரியங்களிலே முந்தி அடித்துக் கொண்டு செயல்படுமாறு மலக்கின் மூலம் அறிவிப்பு செய்யக்கூடிய, பாவங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து
ஒதுங்குமாறு அல்லாஹ் மலக்கின் மூலம் அறிவிப்பு செய்யக்கூடிய, அதே போன்று கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அருள் பார்வை ரமதானுடைய முதலாவது நாள், ரமதானுடைய இறுதி நாளிலும் அல்லாஹ் பார்க்க இருக்கிறான். அப்படியான ஒரு பாக்கியம். தினந்தோறும் ரமதானுடைய ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் சிலரை நரக விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். அப்படியான ஒரு பரவலான, ஒரு விசாலமான பாக்கியம் நிறைந்த ஒரு மாதத்தில் 6வது நோன்பை நோற்றவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருளில் ஆதரவு வைப்பது எந்த அளவு இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் என்னை தண்டிக்கவே மாட்டான் என்ற தைரியம் வராத அளவு இருக்க வேண்டும். ரஹ்மத் ரஹ்மத் என்று அல்லாஹ் என்னுடைய பாவங்களை கணக்கெடுக்க மாட்டான், தண்டிக்க மாட்டான் என்ற தைரியம் வருகின்ற அளவுக்கு போகக்கூடாது. அல்லாஹ்வுடைய அச்சம், பயம் எந்த அளவு இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் என்னை மன்னிக்கவே மாட்டான் என்ற அளவுக்கு போகக்கூடாது. அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் தண்டிப்பான். ஆனால் கண்ணியமானவர்களே, எதை வைத்து மன்னிப்பான், எதை வைத்து தண்டிப்பான் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும். அல்லாஹ்வுக்கு மாத்திரம். அன்பானவர்களே, ஒரு அமலை காட்டி இன்னஹு லயுத்கில் அஹதகும் அமலுல் ஜன்னah, உங்களில் யாரையும் அவருடைய அமல் சுவர்க்கம் நுழைவிக்காது. அமல்கள் எதற்கு? அமல்கள் எதற்கு? அப்ப கண்ணியமானவர்களே, அந்த அமலின் மூலம் அல்லாஹ்வுடைய அங்கீகாரம், அல்லாஹ்வுடைய கபூலியத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான் அமல்களை. அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நிபந்தனைகளிலும் இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், தக்வாதாரிகளிடமிருந்து அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். இஹ்லாஸுல்ல, அல்லாஹ்வுக்காக அமல் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை அஞ்சியவர்களிடமிருந்துதான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். பாவம் செய்து கொண்டு அமலும் செய்கின்றவர்கள், பாவமும் செய்கிறார்கள், நன்மையும் செய்கிறார்கள். நன்மை செய்கிறோம் என்ற தைரியத்திலும் பாவம் செய்கிறார்கள். ஹராமான விடயங்களிலும் ஈடுபடுகிறார்கள். தொழுகை இல்லை. கண்ணியமானவர்களே, உம்ராவும் செய்கிறார்கள், இஸ்லாத்துடைய அடையாளம் இல்லை. ஹஜ்ஜும் செய்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு போயே தன்னுடைய சில பழக்க வழக்கங்களை விட முடியவில்லை. உம்ராவுக்கு போயே தன்னுடைய வாயை கட்டுப்படுத்த முடியவில்லை. நன்மைகளுடைய நோக்கம் கண்ணியமானவர்களே, நம்மை அந்த நன்மை தூய்மைப்படுத்த வேண்டும். தொழுகையுடைய குறிக்கோள் பாவங்களை விட்டு தடுக்க வேண்டும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகிறோம் பாவம் செய்கிறோம், தொழுகிறோம் பாவம் செய்கிறோம் என்றால் அதை வைத்தே விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னுடைய தொழுகை கபூல் செய்யப்படவில்லை. இதுதான் அடையாளம். தொழுகை கபூல் செய்யப்பட்டிருந்தால் நான் தொழுகைக்கு பின்னால் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். நாலாந்த தௌபா தொழுகை. நாலாந்த தௌபா, ஒரு நாளைக்கு 5 நேரம் பரலான தொழுகைகளிலே தௌபா செய்கிறோம். இன்னி பலந்து நப்சி துல்மன் கசீரா கபீரா வலா யக்ஃபிரு ذنوب இல்லா அன்த ஃபக்ஃபிர் லி மக்ஃபிரத மின் அன்திக வ ரஹ்மனி ஃபஇன்னக அன்தல் கஃபூர் ரஹீம். தௌபாவுடைய வார்த்தை. எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன், பாவம் செய்து அநியாயம் செய்து கொண்டேன், இந்த பாவம் அந்த பாவம் ஒருவருக்கு தெரியும், அதை சொல்லி அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்கிறோம். அதே தொழுகை தொழுதுவிட்டு அதே பாவத்தை நோக்கி அதே பாவத்துடைய இடத்துக்கு அதே பாவ சிந்தனையோடு மஸ்ஜிதிலிருந்து வெளியே போனால் என்ன அர்த்தம்? அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஹஜ்ஜுக்கு லப்பைக்கோடு போய் இறங்கி ஏதாவது முன்னப்பின் நடந்தால் கண்ணியமானவர்களே, ஊத்த பேச்சோடும் தூசணத்தோடும் கெட்ட வார்த்தைகளோடும் அங்கும் போய் வாயை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் என்னுடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற சர்டிபிகேட் தான் முதலாவது. ஹஜ்ஜுக்கு போய் வந்து சென்ற ஹஜ்ஜுக்கு முன்னால் என்ன பாவங்களை செய்தேனோ, என்னுடைய வியாபாரம் எப்படி இருந்ததோ,
என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்ததோ, என்னுடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இப்பொழுது வாழ்கிறேன் என்றால் என்னுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது அடையாளம். சென்ற ரமலானுக்கும் இந்த ரமலானுக்கும் இடையிலே எப்படி என்னுடைய வாழ்க்கை போகிறது, இப்பொழுது இத்தனை 6வது தினத்தை அடைந்தும் என்னுடைய வளமை போன்று என்னுடைய ரமதான் சென்று கொண்டிருக்கிறது என்றால் என்னுடைய இந்த ரமதான் அல்லாஹ்விடம் இன்னும் நெருக்கத்தை பெறவில்லை என்பதற்கான அடையாளம். ஒருவர் தொழுகிறார், திருடவும் செய்கிறார். சஹாபாக்கள் கேட்டார், சொல்லா தொழுகிறான், திருட்டு தொழிலும் ஈடுபடுகிறார். சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய தொழுகை அவருடைய திருட்டு தொழிலை இல்லாமலாக்கும். அந்த 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 திருட்டு பழக்கத்தை அந்த தொழுகை தடுத்து நிறுத்தும். என்ன சொல்கிறார்கள்? தொழுகை என்றால் பாவத்தை தடுக்க வேண்டும். அதுபோலதான் அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகை, வல் ஜும்ஆத்து இலல் ஜும்ஆ, தொழுகை 2 தொழுகைகளுக்கு இடைப்பட்ட நேரம், ஒரு ஜும்ஆ இன்னொரு ஜும்ஆவுக்கு இடைப்பட்ட காலம், ரமதான் இலா ரமதான், ஒரு ரமதான் இன்னொரு ரமதானுக்கு இடைப்பட்ட காலம், முகஃபிராத்துன் லிமா பைனஹுன்ன, அவைகளுக்கு மத்தியில் நடைபெறுகின்ற பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக அமைய வேண்டும். பெரும்பாவங்கள் தவிர்ந்திருக்கப்படும் பொழுது சென்ற ரமதானுக்கு இந்த ரமதானுக்கும் இடையிலே உள்ள விடயங்களை மன்னிக்கக்கூடிய ரமதானாக இந்த ரமதான் மாற வேண்டும். கண்ணியமானே, ரமதான் குர்ஆன் இறங்கிய மாதம். ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதி இருந்தால் இந்த 6வது ஜுசு ஒன்று ஓத வேண்டும், ஓதி முடித்திருக்க வேண்டும், ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். 2 ஜுசு ஓதி இருந்தால் 12வது ஜுசு ஆரம்பித்திருக்க வேண்டும். 3 ஜுசு ஓதி இருந்தால் 18வது ஜுசு ஆரம்பித்திருக்க வேண்டும். இன்னும் ஒரு ஜுசுயாவது ஆரம்பிக்கவில்லை என்றால் இது என்ன ரமதான்? இப்படி ஒரு ரமதான் நமக்கு தேவைதானா? கண்ணியமானே, 6 தராவி தொழுகைகள் தொழுதிருக்க வேண்டும். அதே போன்று கண்ணியமானே, கடந்த 5 நாட்களில் 25 பரதான தொழுகைகள் இமாம் ஜமாத்தோடு தொழுதிருக்க வேண்டும். அவர்களை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். இந்த 5-6 நாட்கள் எப்படி கழிந்து கொண்டிருக்கிறது? இதன் கண்ணியமானே, நம்முடைய மௌத்தும் இதுதான். நன்மைகளில் இன்பம் இல்லையா? தீனுடைய விடயங்களில் லைஃப் இல்லையா? ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நம்முடைய சக்கராத்து மிக பயங்கரமாக அமைந்துவிடும். ரமதான் வந்தது, இன்னும் அந்த சாதனங்களை அப்படியே பாதிக்கிறோம். யூடியூபுக்கு வளமையாக கொடுக்க வேண்டிய நேரம் குறையாமல் கொடுக்கிறோம், பேஸ்புக்கு கொடுக்கிறோம், டிக்டாக்கு கொடுக்கிறோம், இன்ஸ்டாகிராமுக்கு கொடுக்கிறோம், இண்டோரும் விளையாடுகிறோம், டாமும் விளையாடுகிறோம், கேரமும் விளையாடுகிறோம். தராவி நேரத்திலே ஸ்ட்ரீட் ஃபுட்டிலே சுற்றி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். மஸ்ஜிதுக்கு மக்கள் போக வர தடையான அமைப்பிலே வியாபாரங்களை அமைத்து அமளிபாதத்துக்கு பாலான அமைப்பிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால் கண்ணியமானவர்களே, தவறாக குற்றமாக எடுக்க முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பத்துஆ, நபியருடைய ஆமீன், அழிந்து நாசமாகுவோம். என்னுடைய கருத்து அல்ல. ரமலானை எந்த விதத்தில் யார் அவமதிப்போமோ, ரமலானுடைய அமல்களுக்கு எந்த விதத்தில் டிஸ்டர்பாக இருப்போமோ, சவுண்டின் மூலமாக இருக்கலாம், அது வியாபாரங்கள் மூலமாக இருக்கலாம், நம்முடைய நடவடிக்கைகள் மூலமாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, நம்முடைய எந்த அமைப்பில் ரமதான் மாதத்துடைய கண்ணியத்துக்கு குறைவு ஏற்படுத்துவோமோ நம்முடைய உள்ளத்தில் தக்வா இல்லை என்பதற்கு சிறந்த அடையாளம். அடையாள சின்னங்கள் அல்லாஹ்வுடைய தொழுகை ஒரு அடையாள சின்னம், ஹஜ் ஒரு அடையாள சின்னம். கண்ணியமானே, அதே போன்று குர்ஆன் அல்லாஹ்வுடைய ஒரு அடையாள சின்னம், ரமதான் ஒரு அடையாள சின்னம். ரமதானிலே யார் ரமதானை மதிக்கின்ற அமைப்பில் நடப்பாரோ தக்வல் குலூப், அவருடைய உள்ளத்தில் தக்வா இருப்பதற்கான அடையாளம். அல்லாஹ்வுடைய சங்கையான இப்படியான காலங்களை, நேரங்களை, அடையாள சின்னங்களை யார் மதிப்பாரோ அது அவருக்கு நலவாக அமையும். அதுக்கு மாற்றமாக அமைந்தால் அது ஷர்ராக, கெடுதியாக அமையும். தக்வா இல்லை என்பதற்கு அடையாளம்.
அது கண்ணியமானவர்களே, இபாதத்தில் கவனம் செலுத்துவோம், குர்ஆன் அதிகமாக ஓதுவோம். கருவிகள் சாதனங்களை கொடுக்கின்ற நேரத்தை குர்ஆனுக்கு கொடுத்தால் அதிகமானவர்களுக்கு அதிகமான சூறாக்களும் ஜுசுக்களும் மனனமாக இருக்கும். 15 வரிகளை கொண்ட 20 பக்கங்கள், 300 வரி ஒரு ஜுசு, 300 வரிகள். ஒரு நாளைக்கு ஒரு வரி பாடமாக்கினாலே 10 மாதத்தில் ஒரு ஜுசு. ஒரு நாளைக்கு 2 வரிகள் பாடமாக்கினால் 5 மாதத்தில் ஒரு ஜுசு. ஒரு நாளைக்கு 4 வரிகள் பாடமாக்கினால் 2.5 மாதத்தில் ஒரு ஜுசு. ஒரு வருடத்துக்கு 5 ஜுசு. ஒரு நாளைக்கு 4 வரிகள், 2.5 மாதத்தில் ஒரு ஜுசு, 10-12 மாதத்தில் 5 ஜுசுக்களுடைய ஹாஃபில் நாம். எத்தனை விடயங்கள் பாடம், எத்தனை பேருடைய தகவல்கள் பாடம், எத்தனை வீணான வார்த்தைகள் பாடம், எத்தனை வேர்டுகள் நாம் பாடமாக்கி இருக்கிறோம். கண்ணியமாவுடைய குர்ஆனோடு தொடர்பாகுவோம். முன்னோர்கள் ரமலானிலே 2 ரக்காத் 2 குர்ஆன்கள், உஸ்மானுடைய அல்லாஹ், ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற இமாம்கள் பெயர்கள் குறிப்பிட்டு வந்திருக்கிறது. பொதுவாக யாரும் ரமலானிலே முன்னோர்களுடைய பொதுவான அமல் ஒரு 10க்கு ஒரு குர்ஆன் முடிக்காமல் லேட்டாக மாட்டார்கள். ஒரு 10ல் ஒரு குர்ஆன், இது குறைந்த அமல். கூடுதலாக போய் ஒன்றுமில்லாமல் ஆகுவதை விட முதலாவது 10ல் ஒரு குர்ஆன், இரண்டாவது 3 குர்ஆன்களை முடித்து இந்த மாதத்தை குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்ற அந்த அடையாள பெயரை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். அன்பானவர்களே, இரவு வணக்கம், தராவி கால் வீங்கும் அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கால் வீங்கி வீங்கி கொஞ்சம் உள்ளத்தால் கேளுங்கள் இந்த விடயத்தை. ஒரு 60 நிமிடம், 2 ரக்காத்துக்கு 5 நிமிடங்கள் தான் மேக்சிமம். அந்த 5 நிமிடத்தில் 3 நிமிடங்கள் தான் 2 ரக்காத்துகளும் நிற்கிறோம். 5 நிமிடத்தில் ருக்கு சுஜூத் எல்லாம் போக 3 நிமிடங்கள் தான் நிற்கிறோம். குர்ஆனை கேட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய கலாமை எப்படி கண்ணியமான ஒரு முஸ்லிம் அத்தியாவசிய தேவை, ஒரு ஆயத்து மௌத் ஆபத்து இல்லாமல் நோம்பிலே இஷா தொழுதவுடன் ஓட முடியும்? தராவி தொழும் பொழுது எப்படி மஸ்ஜிதுடைய வாசல்களிலேயே பெரியவர்களுக்குள்ளும் அங்கு சந்தி பந்துகளிலும் பேசி சிரித்துக் கொண்டிருக்க முடியும்? ஒரு இஸ்லாமிய பற்றுள்ள மனிதருக்கு எப்படி இப்படி தைரியம் வரும்? இது நம்மை அல்ல, கண்ணியமான மஸ்ஜிதே அல்ல, மஸ்ஜித் தொழுகின்ற இமாம்களை அல்ல, இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிறோம், குர்ஆனை அவமதிக்கிறோம், இஸ்லாத்துடைய மாண்பு உள்ளத்தில் இல்லாமல் வாழ்கிறோம். அன்பானவர்களே, 5 நிமிடத்தில் 3 நிமிடம் நிற்கிறோம் என்றால் கண்ணியமானவர்களே, அந்த 2 ரக்காத்துக்கு 5 நிமிடம் என்று சொல்லும் பொழுது ஒரு 50 நிமிடங்கள் தான் உட்கார்ந்து அமர்ந்து துஆக்கள் இஸ்திக்ஃபார் எழும்பும் பொழுது ஒரு 50 நிமிடத்தில் 20 ரக்காத் தொழுகை தொழுவதற்கு நம்முடைய உடம்பும் நம்முடைய உள்ளமும் நம்முடைய ஈமானும் இடம் கொடுக்கவில்லை என்றால் கண்ணியமான எங்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? ஒரு கால் வலிக்கவாவது, இதற்கு பின்னாலாவது இந்த 7வது தராவியிலிருந்து இறுதி வரைக்கும் 23 ரக்காத்துகளை இமாமோடு பூர்த்தியா தொழும் பொழுது ஹதீஸ் வந்திருக்கிறது, இமாம் ஹத்தா யன்சரிஃப இமாமு, இமாம் தொழுது முடித்து போகும் வரைக்கும், இறுதி வரைக்கும் தொழுகையில் ஈடுபட்டால் அன்று இரவு முழுக்க இபாதத் செய்த நன்மை. இடையில ஓடக்கூடாது. எத்தனை இடங்களில் நிற்கிறோம், எவ்வளவு நேரம் நிற்கிறோம் சொல்ல தேவையில்லை. ஒரு நோக்கத்தோடு சில பயணங்கள் பஸ்ஸில் 3-4 மணித்தியாலங்கள், கொழும்பிலிருந்து கண்டி வரைக்கும் 3 மணித்தியாலங்கள் 3.5 மணித்தியாலங்கள் நின்று பயணித்திருக்கிறோம். சூப்பர் மார்க்கெட்டுகளிலே 100 ரூபாயுடைய பொருளை எடுத்தும் அரை மணித்தியாலும் கவுண்டர் ஒன்று திறந்திருந்தால் அங்கே பில் கவுண்டரிலே நின்றிருக்கிறோம், கஷேருக்காக நின்றிருக்கிறோம். 100 ரூபாயுடைய பொருளுக்கு பில் போட 30 நிமிடம் நின்றிருப்போம், 20 நிமிடங்கள் நின்றிருப்போம். ஏன் சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கின்ற, முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பொழிகின்ற, மலை போன்று தூறுகின்ற, மலக்குமாரிடம் அல்லாஹ் பெருமையாக பேசுகின்ற, நான் சொல்லும்போது ஒவ்வொரு இபாதத்திலும் மலக்குமாரிடம் அல்லாஹ் நம்மை பார்த்து பாராட்டி பேசுகிறார். அல்லாஹ்வுடைய அந்த பெருமையான பேச்சுக்கு ஆளாக ஏன் நமக்கு மனதில் இடமில்லை? கொஞ்சம் வைராக்கியம் வைப்போம். பிறை வளர்கிறது, தப்புகள் தேய்கின்றன, தேய்ந்து
திடீரென்று குறிப்பிட்ட நாட்களிலே அது நிறையும். கண்ணியமானவர்களே, தவறாக குறையாக சொல்லவில்லை. அல்லாஹ்வோடு அச்சத்தால் அமல் செய்வதை விட அல்லாஹ்வோடு அன்பால் அமல் செய்வோம். அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்ற பயத்தால் அமல் செய்யாமல் அல்லாஹ் என்னை அவருடைய ரஹ்மத்துக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு பாசத்தால் அல்லாஹ்வுடைய அன்பால் அமல் செய்வோம். அன்பால் செய்கின்ற அமல் நிலைக்கும். அச்சத்தால் செய்கின்ற அமல் சில வேலை சில கட்டங்களில் பலகீனம் ஏற்படும். அன்பால் அல்லாஹ்வோடு இருக்கின்ற இவ்வளவு நியாமத்தை செய்த அல்லாஹ்வுக்கு என்னுடைய உடம்பால் ஏன் நான் என்னுடைய உடம்பை கொஞ்சம் வருத்தப்படுத்தி தொடக்கூடாது? அஜ்ருகி அலா கத்ரி நஸபிகி. ஆயிஷா நபி சொன்னார்கள், ஆயிஷா, நீங்கள் எந்த அளவு சிரமப்பட்டு அமல் செய்கிறீர்களோ அதற்கு தகுந்த கூலி கிடைக்கும். எந்த அளவு வருத்தம், எந்த அளவு டயர்ட், எந்த அளவு களைப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு கூலி உண்டு. அதே ஆயிஷா அல்லாஹ்வுடைய சம்பவம் ஒன்று வருகிறது. கிரகண தொழுகை, சூரியன் சந்திர கிரகண தொழுகையிலே நீண்ட கியாம், 100 ஆயத்துகளுடைய அளவு கியாம் நின்று சொல்வார்கள். 2 ருக்கு 2 கியாம் தொழுதவர்களை தெரியும். ஆயிஷா சொன்னார்கள், எனக்கு கொஞ்சம் உடம்பிலே வருத்தம் ஏற்பட்டது, நீண்ட கியாம், கொஞ்சம் உட்காருவோமா, வருத்தத்தால் கொஞ்சம் உட்காருவோமா என்று சிந்தித்து உட்கார பார்த்தேன். முன்சப்பிலே பார்க்கிறேன், ஒரு வயசாளி பெண்மணி நின்று தொழுது கொண்டிருக்கிறார். உடனே மனதை தைரியப்படுத்திக் கொண்டு, இந்த மூதாட்டி, இந்த வயோதிப பெண்ணுக்கு, இந்த தாய்க்கு நின்று தொழ முடியும் என்றால் இளம் பெண்ணாகிய எனக்கு ஏன் தொழ முடியாது என்று நின்று கொண்டே அந்த களைப்பையும் வருத்தத்தையும் தாங்கி நான் தொழுது முடித்தேன். தேவனுடைய விடயங்கள் இப்படித்தான் கண்ணியமானே போட்டி போட வேண்டும். அடுத்த கண்ணியமானே, பொதுவாக நான் ஆரம்பத்தில் தொட்டுக்காட்டி ஆரம்பித்தேன் ஓதிய குர்ஆன் வசனங்கள். சூரா காஃபிர், சூரா முஃமின், 2 பெயர்கள் கொண்ட சூரா. சூரா முஃமின், சூரா காஃபிர். அவருடைய ஆரம்ப ஆயத்துக்களை ஓதினேன். ஹாமீம் தன்சீலுல் கிதாபி மினல் அஸீஸில் அலீம், அறிவு ஞானம் மிகுந்த கண்ணியமான சக்தி வாய்ந்த அல்லாஹ்வுடைய வேதம், இறக்கி வைக்கப்பட்ட வேதம் என்று அல்லாஹ் அந்த 2வது ஆயத்தை தொடர்ந்து காஃபிரிசம், பாவங்களை மன்னிக்க கூடியவன், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், ஷதீதில் இகாப். அடுத்த ஆயத்துக்கு தொடர்ந்து போகின்ற அடுத்த பகுதி, கடுமையாக தண்டிக்கக்கூடியவன், அருட்கொடைகள் வழங்கக்கூடியவன். ஆயத்தை பாருங்கள், பாவத்தை மன்னிக்கக்கூடியவன், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அதே நேரம் தௌபா இல்லாதவர்களுக்கு கடுமையாக தண்டனையும் கொடுக்கக்கூடியவன், நன்கொடைகள் அருட்கொடைகள் வழங்கக்கூடியவன். கண்ணியமானே, தொடர்ந்து வருகின்ற சொற்பிரயோகங்கள். அல்லாஹ் யாரை எதை வைத்து மன்னிப்பான், எதை வைத்து தண்டிப்பான், அல்லாஹ்வுடைய உரிமை, தட்டி கேட்க முடியாது. நரகத்திலிருந்து ஒருவரை அல்லாஹ் விடுதலை செய்வானாம் சம்பவம் வந்திருக்கிறது. நடக்கின்ற நிகழ்வை சொல்லிக்காட்டினார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நரகவாதி சொர்க்கத்திலே ஒருவரை கண்டு அடையாளம் கண்டு கொள்வாராம். அடையாளம் கண்டு கொண்டு சந்தித்து சொல்வாராம், சகோதரரே, நரகத்துக்கு எப்படி ஒடுக்கப்பட்ட நரகத்துக்குரியவர், என்னை ஞாபகம் இருக்கிறதா? சொல்லுவார், எனக்கு அந்த ஞாபகம் இல்லை. சொர்க்கவாதி சொல்வாராம், இல்ல, நீங்கள் உலகத்திலே என்னுடைய வீட்டு வாசலால் போகின்ற பொழுது கொஞ்சம் தண்ணீர் கேட்டீர்கள், உங்களுக்கு தண்ணீர் தாகமாக இருந்தது, நான் ஒரு கப் தண்ணி தந்தேன், அல்லாஹ்விடம் எனக்கு அவனை மன்றாடுங்களே. அந்த சொர்க்கவாதி அல்லாஹ்விடம் போய் மன்றாடுவார், அந்த உலகத்தில் எனக்கு ஒரு கப் தண்ணீர் தந்தவரை நீ நரகத்தில் வேதனை செய்கிறாய், நீ அவரை மன்னித்து சொர்க்கத்துக்கு எடுப்பாயாக. சிபார் செய்யக்கூடிய சில பாக்கியங்கள் சிலரை கிடைக்கும். அதனால்தான் குர்ஆன் எல்லாம் சொல்லி காட்டுகிறார், மறுமையிலே கை செய்யப்படுகின்ற விடயங்களிலே எங்களுக்கு அல்லாஹ்விடம் சிபார்சு செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? ஏதாவது நலவு செய்து கண்ணியமான ஒரு கப் தண்ணீரால் அல்லாஹ் அவரை நரகத்திலிருந்து விடுதலை செய்வான். பெரிய ஒரு வணக்கசாலி பெண்
நன்மைகள் அதிகம், பாவங்கள் குறைவு. பாவங்கள் குறைவு, நன்மைகள் தான் அதிகம். எல்லோரும் இறைநேச செல்வி என்று பெயர் கொடுப்பார்கள். நல்லவர்களிலே ஆயுளை கழித்த பெண் ஷதீதுல் இகாப். அங்கு காஃபிரிசம், அந்த மனிதனுடைய ஒரு கப் தண்ணீர் பாவத்தை மன்னிக்க காரணமாக அமைந்தது. இங்கு ஷதீதுல் இகாப் ஒரு சிறிய, அவளுடைய பார்வையில் சிறிய ஒரு தவறு அவரை தண்டிப்பதற்கு காரணமாக அமைந்தது. அந்த வணக்கசாலி பெண் சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்துடைய காட்சிகளை கண்ட பொழுது ஒரு பூனையுடைய விடயத்தில் நரகத்திலே வேதனை செய்யப்பட்ட ஒரு பெண்ணை கண்டேன். வேதனை செய்யப்பட கண்டேன். பல மாதிரி வாய்ப்பு வருகிறது. கண்ணியமானவர்களே, வணக்கம் இபாதத், பூனையுடைய விடயத்தில் ஃபெயில் ஆகினார். பூனையை கட்டி போட்டு தீனி கொடுக்கவும் இல்லை, அதனுடைய பாட்டில் அவிழ்த்து விடவும் இல்லை. அது மேய்ந்து அதனுடைய ஆகாரங்களை, உணவுகளை, தீனை தின்னுவதற்கு அந்த ஒரு செயலை வைத்து அல்லாஹ் பிடித்தார். ஹதீஸ் வருகிறது. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் அளந்து எடை போட்டு நிறுத்து பார்த்து செய்ய வேண்டும், பேச வேண்டும். ஒரு வார்த்தை பேசுவார், ஒரு வார்த்தையை பேசுவார், அதை அவர் அந்த அளவு சீரியஸா எடுத்திருக்க மாட்டார். ஆனால் நல்ல வார்த்தை, அவர் ஏதோ இடத்தில் ஒரு 2 வார்த்தையை பேசி இருப்பார், அதை கொண்டு ஒற்றுமையாக இருக்கும். ஒரு வார்த்தையை பேசி இருப்பார், அதை கொண்டு நல்ல மக்கள் உருவாகி இருப்பார்கள். ஒரு வார்த்தை பேசி இருப்பார், ஒரு நன்மை நடந்திருக்கும். அந்த வார்த்தை அவர் கூட கணக்கெடுக்க மாட்டார், சிம்பிளாக பேசிவிட்டு போவார். அல்லாஹ் அந்த வார்த்தையை கொண்டு சந்தோஷம் அடைந்து திருப்தி அடைந்து அந்த வார்த்தையை கொண்டே அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பானாம். அதே போன்று கண்ணியமான இன்னும் ஒருவர் ஒரு வார்த்தையை பேசியிருப்பார், அவர் அதை அந்த அளவு கணக்கெடுத்திருக்க மாட்டார். லா யுல்கிலஹா பாலன், அல்லாவுக்கு அந்த வார்த்தை பிடித்திருக்காது, அல்லாவுக்கு அந்த வார்த்தை கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும், அல்லாவை அதிருப்திப்படுத்தி இருக்கும். அல்லாஹ் அந்த ஒரு வார்த்தையை வைத்து இவரை முகங்கொப்பர தூக்கி நரகத்தில் வீசுவானாம். பல அமளிபாதத்தில் செய்து நிறைத்து கொட்டி இருப்போம். எங்காவது ஒரு இடத்தில் யாருக்காவது மனசு நோகின்றபடி ஒரு ஊத்த பேச்சு பேசி இருப்போம், அதுக்கு சரியா தௌபா மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டோம். அந்த வார்த்தை நம்முடைய நரகத்துக்கான டிக்கெட்டாக இருக்கும். மாற்றமான நிகழ்வு தெரியும். சி என்று ஒதுக்கப்பட்ட பெண்மணி, ரஜ்மாக்குள்ள பெண்மணி, சமூகத்திலே என்ன ஓரங்கட்டப்பட்ட பெண்மணி, ஒரு ஆனந்தம் வந்திருக்கிறது. சீரடத்தை உள்ள பெண், பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதர். எங்கு நான் சொல்லிக் கொண்டு வந்த விடயம் உங்களுக்கு சிந்தனை இருக்கும். எந்த நன்மையை வைத்து நமக்கு சொர்க்கம், எந்த பாவத்தை வைத்து நரகம், அது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் பயந்து பயந்து செய்ய வேண்டும். நாய்க்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தார், அசுத்தமான பிராணிதான் என்றாலும் உயிர் ஜீவராசி. நாய்க்கு கொஞ்சம் பாலைவனத்திலே கிணத்துக்கு பக்கத்திலே மண்ணை நாட்கால் நக்கிக் கொண்டிருக்கிறது, தேய்த்துக் கொண்டிருக்கிறது தாகத்தால். இவள் தண்ணி குடிக்க போன பெண் அல்லது தண்ணி குடிக்க போன ஆண் கொஞ்சம் தன்னுடைய லெதர் ஷூவிலே தண்ணீரை நிறைத்து நாயுடைய வாயில் ஊற்றினார். பணம் கொடுத்து வாங்கவில்லை, பொதுவான கிணற்றில் அள்ளி கொடுத்தார். அன்பானவர்களே, அந்த நாய்க்கு கேமராவும் கிடையாது, மீடியாவும் கிடையாது. நாயையும் அந்த பெண்ணையும் அல்லாஹ்வையும் தவிர அந்த இடத்தில் யாரும் கிடையாது. அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு அந்த நாய்க்கு கொடுத்த தண்ணீரை நன்றி மனப்பான்மையோடு ஏற்று அந்த பெண்ணை அல்ல அந்த கெட்ட ஆணை அல்லாஹ் மன்னித்தான். இதான் கண்ணியமான தீன், இதான் அமல், இதான் பாவங்கள். எதையுமே எந்த பாவத்தையும் அற்பமாக நினைத்து தைரியமாக செய்யக்கூடாது, எந்த நன்மையையும் அற்பமாக நினைத்து விடக்கூடாது. இறுதி கட்டத்திலே ஷஹருல் முவாசாத், கண்ணியமானவர்களே, உதவி ஒத்தாசை பெறுகின்ற மாதம், பிறருடைய பசியை போக்குகின்ற மாதம், பிறருக்கு உணவளிக்கின்ற மாதம், வீசும் காற்று போன்று தாராளமாக வாரி வழங்கிய நபியவர்கள் முன்மாதிரியாக செய்த மாதம்.
அஃதலு ஸதகா ஸதகத்துன் ஃபீ ரமதான். ரமதான் சதகாவில் சிறந்தது ரமதானுடைய சதகா. ஏழை எளியவர்களை ஒரு பார்வை பார்ப்போம். அவருடைய கனிமலை அன்றாட உணவுகள் அத்தியாவசிய தேவைகளை கவனம் செலுத்துவோம். இஹ்லாஸோடு செய்வோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி. சில வேளை சில பார்சல்கள் சில வீடுகளுக்கு போக வேண்டும். இது யாருடைய பார்சல் என்றே தெரியாத அளவு இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அமல்களை அல்லாஹ் எண்ணுவதில்லை, அல்லாஹ் நெருக்கிறான். பார்சல் சில வேளை பாரம் கூடுதலாக இருக்கும், 10 கிலோ பெக்காக இருக்கும். நம்ம யாரும் அப்படி இல்லை. பேரும் புகழும் பாராட்டும் கொடையாளி என்ற பெயரும் கிடைக்க வேண்டும் என்ற நீயத் அந்த 10 கிலோவில் ஒரு கிராமை கூட நன்மை ஏட்டில் பாரமாக்காமல் அதை ரிஜெக்ட் பண்ணலாம். 2-3 கிலோ பார்சல் அறத்தான் இருக்கும். சில பேர் 1 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்புமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுக்காக என்னுடைய வசதி இவ்வளவுதான், அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணம், அல்லாஹ்வுக்காக என்ற தூய்மையான இஹ்லாஸுடைய அந்த எண்ணம் சில வேளை இந்த ஒவ்வொரு அரிசி மணியையும் ஒவ்வொரு பருப்பு விதையையும் மலையளவு பெருக்கி தரலாம். ஹதீஸ் அது. ஒவ்வொரு விதை விட்டு ஒவ்வொரு சீடும் ஒவ்வொரு மணியும் மலையளவு எல்லாம் பெருக்குவான், மலையளவு வளர்ப்பார். அது கபூலியத்துக்குரிய சதகா. எனவே எந்த ஏழைகளும் எந்த அனாதைகளும் எந்த விதவைகளும் எந்த வறுமை கோட்டில் வாழக்கூடியவர்களும் பட்டினி நோம்பு பிடிக்க கூடாது. சஹரும் இஃப்தாரும் சமமாக இருக்கக்கூடாது. இஃப்தாருக்கு கிடைக்கின்ற கஞ்சியில் அரைவாசியை வைத்து சஹர் செய்யக்கூடாது. கறி இல்லாமல் சோரோடு மாத்திரம் ரொட்டியோடு மாத்திரம் அரைகுறையாக சஹர் செய்து விடக்கூடாது. இஃப்தாருடைய ஏற்பாடுகளை செய்வோம். யார் இஃப்தாருடைய ஏற்பாடு செய்வாரோ, எந்த நோன்பாளிகளுக்கு இஃப்தார் ஏற்பாடு செய்தாரோ அந்த நோன்பாளிகளுடைய சம நன்மை அவர்களுக்கு குறைவில்லாமல் இவருக்கும் கிடைக்கும். அந்த அமல்களிலும் கவனம் செலுத்துவோம். கண்ணியமானவர்களே, இறுதியாக ஜகாத். நோன்பிலே ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்கள் ஆரம்பமா கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் அல்லது கொடுத்து முடித்திருக்க வேண்டும். ஜக்காத்திலே விளையாட வேண்டாம். ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகாத். ஜக்காத்தை கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ப்ரொடெக்ட் பண்ணிக் கொள்ளுங்கள். ஜக்காத் பொருளுக்கு பாதுகாப்பு, சுத்தம், அபிவிருத்தி, வளர்ச்சி, செழிப்பு, உத்தரவாதம், அதுக்கு ஒரு வாரண்டி, அதற்கான பாதுகாப்புக்குரிய ஒரு கேரண்டி. ஜக்காத்து கொடுக்காவிட்டால் அழியும். அது இல்ல ஏனைய பொருளாதாரம் அழியும். அதே போன்று கண்ணியமானவர்களே, பல தண்டனைகள் இரண்டை சொல்கிறேன். இந்த அயன்பாக்ஸை உதாரணம் வைத்துக் கொள்ளுங்கள். அயன்பாக்ஸை ஹை டெம்பரேச்சரில் வைத்து சூடாக்கி நம்முடைய உடம்பிலே வைத்தால் எப்படி இருக்கும்? லேசாக அயன் பண்ணும் பொழுது விரலிலே பட்டாலே என்ன வருத்தம்? குர்ஆன் ஹதீஸுடைய சாரில் பத்துக்குவாபி அஜ்பாஹும் பிளேட்டுகள், அயன்பாக்ஸுடைய அந்த பிளேட்டுகளே, அது போன்ற பிளேட்டுகள் 50,000 வருடங்கள் நீண்ட நாளிலே நரக நெருப்பிலே சூடாக்கி ஜக்காத்து கொடுக்காதவருடைய உடம்பு அயம் பண்ணப்படும். ஜக்காத்திலே விளையாட்டு காட்டக்கூடியவர்கள் தன்னை நரக நெருப்பிலே கொதிக்க வைத்து அயன் பண்ணுகின்ற அயன் பாக்ஸுகளை உற்பத்தி செய்கிறோம். துக்குவா மிக்குவாத் என்றாலும் அயன் பாக்ஸ் தான். தங்க அந்த நெருப்பு தட்டுக்கள் அப்படி நரகத்தை சூடாக்கி சூடு போடப்படும், அயம் பண்ணப்படுவது போன்று நினைத்துக் கொள்ளுங்கள். பாம்பு பாம்பாக மாற்றப்படும். அந்த பாம்பு குறவலையை கவும், குறவலையை பிடித்து அப்படியே கவும். நான் தான் உடைய பணம், ஜக்காத்து கொடுக்காமல் சதக்கா கொடுக்காமல் செலவழிக்காமல் சேர்த்து சேர்த்து வைத்திய கஞ்சனாக இருந்தியே என்று கொத்தும், குறவலையை கடிக்கும். இந்த தண்டனைகளை நாம் யாரும் குறைபாடு செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது. செய்தால் இந்த தண்டனை அனுபவிக்க தயாராகி செய்வோம். எல்லாம் வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடைந்திருக்கின்ற ரமதானை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ரமதானாக மாற்ற கிருபை செய்வானாக. ஏழைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாரை புனிதமான ரமதானை தந்திருக்கிறாயா அல்லாஹ், நீ விரும்புகின்றபடி அமல்கள் செய்ய கிருபை செய்வாயாக. அதுக்குரிய ஆரோக்கியங்களை தருவாயாக, உற்சாகத்தை தருவாயாக. அல்ல குர்ஆனுடைய மாதம் யா அல்லாஹ், குர்ஆனுடைய கடமையை சரிவர நிறைவேற்ற கிருபை செய்வாயாக. நின்று வணங்க வேண்டிய மாதம் யா அல்லாஹ், வேண்டளவு இரவு வணக்கங்கள் ஈடுபட கிருபை செய்வாயாக. வீணான விடயங்களை தவிர்க்க வேண்டிய மாதம் யா அல்லாஹ், வீணான சொல் செயல்கள் அனைத்தையும் தவிர்க்க கிருபை செய்வாயாக. ஒவ்வொரு உறுப்புகளும் நோன்பு நோக்க கிருபை செய்வாயாக. ஹராம்களை விட்டும் கண்ணை பாதுகாப்பாயாக, காதை பாதுகாப்பாயாக,
நாவுகளை பாதுகாப்பாயாக, சிந்தனைகளை பாதுகாப்பாயாக, ஒற்றுமையை தருவாயாக. அமல்கள் செய்கிறோம் யா அல்லாஹ், வீட்டுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறோம் யா அல்லாஹ், கணவன் மனைவிக்கிடையிலே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறோம் யா அல்லாஹ், சகோதரர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறோம் யா அல்லாஹ், ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. வீணான விடயங்களுக்காக வஞ்சகம் வைத்து பிரிந்திருக்கிறோம் யா அல்லாஹ், அப்படியான குரோதம் உள்ளவருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ஹதீஸ் வந்திருக்கிறது யா அல்லாஹ், லைலத்துல் கத்ரில் மன்னிக்கப்படாது என்று ஹதீஸ் வந்திருக்கிறது யா அல்லாஹ். எனவே எங்களை ஒற்றுமைப்பட கிருபை செய்வாயாக, உள்ளத்தை விசாலப்படுத்துவாயாக, மன்னிப்பு கேட்கும் பக்குவத்தை தருவாயாக, மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுக்கும் பக்குவத்தை தருவாயாக. முதலாவது பத்திலே உடைய ரஹ்மத்துக்கு தகுதியாக்குவாயாக, இரண்டாவது பகுதியிலே மகபிரதைக்கு தகுதியாக்குவாயாக. இரண்டின் மூலம் ரமதான் முடியும் பொழுது நரக விடுதலை நமக்கு வழங்குவாயாக. எல்லா விதமான அமல்களிலும் கவனம் செலுத்த கிருபை செய்வாயாக, சதகாவிலே கவனம் செலுத்த கிருபை செய்வாயாக. நீ ரமலானை எப்படி எதிர்பார்க்கிறாயா அல்லாஹ், அந்த முறையில் சிறப்பாக உன்னிடம் அனுப்பி வைக்க கிருபை செய்வாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தருவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.